ஆஸ் அ மதராக நம்மளோட 100% ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளோட குழந்தைங்கள சந்தோஷப்படுத்துறதுலையும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுலையுமே மட்டுமே இருக்கும். பட் எப்போவாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆஸ் அ மதராக நம்ம ஹாப்பியாக இருக்கோமான்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளோட ஹாப்பினஸுக்கும் குழந்தையோட வளர்ச்சிக்கும் டைரக்டான கனெக்ஷன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு நம்ப முடியுதா? ஆஸ் பர் சயின்ஸ் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட ஹாப்பினஸுக்கும் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் டைரக்டான கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுது. அதாவது நீங்கள் எப்பெல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களோ உங்கள் பாடியிலேருந்து ஆக்சிடோசின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோனை ஹாப்பி ஹார்மோன் இல்லைன்னா பாண்டிங் ஹார்மோன்னு சொல்லலாம். உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் மத்தியில் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ண, ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனை வளர்க்க, உங்களுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண, ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ண இந்த ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஹார்மோன் எப்போல்லாம் உங்கள் பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ குழந்தைங்களோட சந்தோஷமாக விளையாடுறீங்களோ, எப்போ அவங்களோட கூட ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு இருக்கீங்களோ, அவங்களோட ஃபிசிக்கல் டச்சோடு நீங்கள் கனெக்டடில் இருக்கும் போது, அவங்களோட பேசி விளையாடும் போது, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது, வார்த்தைகளால் அவங்க மேலே இருக்கிற லவ்வை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போது, ஒரு ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணும் போது, குவாலிட்டியான டைமை நீங்கள் அவங்களுக்காக கொடுக்கும் போது இந்த ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் வந்து உங்கள் பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களோட ஹாப்பினஸ் உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம்.